ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மல்லிகாஸ் சரவ். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்க பவானியில் இருக்க அனத்தோப்புக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருந்தோம். ஆனால் அங்கே ஒரு சோகமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதை வீடியோ கடைசியில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த அணை மேலே இறங்கிட்டோம். ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அந்த தண்ணி ஊற்றுற திண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இறங்கி நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். தம்பி கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட் டைம் அவனை கன்சீவாக இருக்கும்போது நாங்கள் வந்திருந்தோம். இப்போ மறுபடியும் தம்பி பிறந்ததுக்கப்புறம் அவனை கூட்டு வந்த ஒரு குழந்தைங்க தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கே பயப்படுவாங்க. ஆனால் இவன் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் கூட பயப்படவே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ். ஆனால் இப்போ ஃபோன்லாம் பார்த்து தாங்க எடுத்துகிட்டு போகணும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரீல்ஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ இதாக ஸ்பீடாக போகுதுங்க. ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக தான் நம்ம போகணும். லைட்டாக காலை வச்சிட்டா கூட இழுத்து விட்டுரும். இவன் நல்லாவே குளிச்சுட்டு இருந்தான், பயமே இல்லாமல் தான் இருந்தான். இந்த இடத்துல தண்ணி ஊற்றுற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வச்சுருந்த ரொம்ப பயந்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அக்கா, அவங்களோட ரிலேஷனோட பொண்ணு, அப்புறம் எல்லாம் வந்திருந்தாங்க. ஜாலியாக அவங்க கூட செம்மையாக வைப்பு பண்ணி குளிச்சுட்டு நாங்கள் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டோம். அந்த தண்ணி நாங்கள் உள்ளே இருந்து பார்த்தப்ப அந்த தண்ணி பார்த்திங்கன்னா வெளியே ஊற்றுற சவுண்டு உள்ளே அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் குளித்து ரொம்ப நாள் ஆச்சு. கன்சீவாக இருக்கும்போது வந்தப்போ குளித்தேன். இப்போ மறுபடியும் குளிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நல்லா நின்றுட்டு செம்மையாக ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த குளிக்கும்போது, அந்த அருவியில் குளிக்கும்போது. நீங்களும் இந்த மாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு குளிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கூமாப்பட்டி ஐலாண்டை தோற்றுருங்க, அப்படி இருந்துச்சு. செம்மையாக இருக்கும். அந்த பிளேஸுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா குளித்து முடிச்சுட்டு மேலே ஒரு கோயில் வழியாக வந்துட்டுருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கும்போது கால் ஸ்லிப்பாகி அடிபட்டுருச்சு எனக்கு காலில். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு நாங்கள் எப்பயுமே செஞ்சு கொண்டு போயிடுவோம். ஆனால் திடீர்னு பிளான் பண்ணனால நாங்கள் கடையில் பிரியாணி வாங்கிட்டோம். இப்போ சாப்பிட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பெயின் அங்கே இருக்கும்போது எனக்கு அந்த பெயின் தெரிவிக்கலை. அங்கே குளிச்சுட்டு அது இதுன்னு ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சரி காலில் ஊற்றி ஒத்தனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு காலில் ஊற்றி சூடாக வெதுன்னு அப்படியே காலில் ஊற்றி தேய்ச்சி விட்டேன். நல்லா இருந்துச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கால் ரொம்ப வீங்கிக்கிச்சு. நல்லா அப்பயே அந்த அடி பட்ட உடனே நல்லா கால் வீங்கிக்கிச்சு. ஆனால் ரொம்ப வலி தாங்க முடியல. காலில் அடிப்பட்டது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இது என்னோடய கேர்லெஸ்னால தான்.